எங்கள் அம்மா வந்து போயிட்டு துணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு துணி எடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தா பின்னாடி கேட்டை மூடாமல் வந்துட்டேன். இவரு அப்படியே நேராக வந்து குப்பை தொட்டியை தள்ளிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே நைஸாக வெயிட் பண்ணுறாரு. இது என்ன பண்ண போகுது, நம்மளை அடிக்க போதா, என்ன பண்ண போகுதுன்னு அப்படியே பார்த்துட்ருக்கு. அப்பப்போ எட்டி எட்டி. நான் அடிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா கூப்பிடுவேன். கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் அதை டைட்டாக கையிலே பிடிச்சி வச்சுருப்போம்னா அது உடு உடுன்னு மியாவ் மியாவ் மியாவுன்னு கத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறமா விடுவேன். ஏன்னா எனக்கு பெட்டை பார்த்தாலே அதை தூக்கி வச்சுக்கின்னு கொஞ்சணும் அப்படின்னு தோணும். பூனையை வந்து யாருன்னா புதுசாக இருக்கிறவங்க தூக்குனா அது வந்து என்ன சொல்கிறது, உடனே வந்து அது ஓட தான் பார்க்கும். என்னை வந்து ஆல்ரெடி அதுக்கு தெரியும். அது பேர் வந்து ராகுல். நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, ஏம்மா உன் லவ்வர் பேர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, என் லவ்வர் பேர்லாம் நான் வைக்கல. யார் வச்சானா, ஓனரோட குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இந்த பூனைங்களுக்கு எல்லாமே பேர் வச்சுருக்கான். அந்த பேர்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும். கோவிந்தம்மான்னு வச்சுருக்கான், ஒரு பூனைக்கு ஆயான்னு வச்சுருக்கான், ஒன்று பூனைக்கு வந்து கிளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான், ஆடுன்னு பேர் வச்சுருக்கான். பூனைக்கு யாருன்னா ஆடுன்னு பேர் வச்சுருப்பாங்களா பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஓனர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லா பூனையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் போகிறேன். ஆ வாங்க வா.